யமதர்மன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன குருவியை உத்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். இதை வந்து ஒரு கழுகு பார்த்துருச்சோம். ஐயோ, யமதர்மன் வந்து இந்த குருவியை பார்த்துட்ருக்காங்களே. அந்த கழுகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குருவியை காப்பாற்றணும் அப்படின்னு ஐடியா பண்ணிச்சான். அதனால் யமதர்மன் வந்து கண்ணை சந்த வெளியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த சிட்டுக்குருவியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல மைல் தூரத்தில் ரொம்ப உயரத்தில் வந்து ஒரு பொந்து இருந்திருக்கு. அந்த பொந்துக்குள்ளே போய் சேஃபாக போட்டுட்டா யமதர்மனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த குட்டி குருவியை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு பொந்தில் ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் போட்டாங்களாம். ஆனால் அந்த பொந்தில் ஒரு பாம்பு இருந்திருக்கு. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த பாம்பு அந்த குருவியை விழுங்கிடுச்சு. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ அந்த கழுகுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நம்ம காப்பாற்றணும்னு நினச்சி அந்த குருவியை அங்கே போய் போட்டு இப்போ நம்மளே அந்த குருவியை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுச்சாங்க. உடனே அந்த கழுகு என்ன பண்ணிச்சு, யமதர்மன்ட்ட போய் நம்ம கேட்கலாம், நான் வந்து என்ன நினச்சேன், காப்பாற்றணும் ஒரு உதவி பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் பண்ண போகிற உதவியே வந்து அதுக்கு வந்து அதோட உயிரே பறிச்சிருச்சேன். நான் இதை போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மனை போய் பார்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு வந்துச்சாங்க. ஸோ யமதர்மன் கிட்ட வந்து கேட்டோன்னே அவர் சொன்னாராம், நானே அந்த குருவியை பார்த்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய அந்த பொந்தில் இந்த குருவி எப்படி போய் அங்கே போய் இருந்து எப்படி அது சாக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதை நீயே நடத்திட்ட அப்படின்னு சொன்னாராம். என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் நல்லது தானே நினச்சேன் அப்படின்னு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சாங்க. இந்த மாதிரி தாங்க சில நேரம் நம்ம நல்லது நினச்சி யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ண போவோம். ஆனால் அது நமக்கே ஒரு பெரிய வினையாக முடிஞ்சிடும். நான் நல்லது தான் நினச்சேன், ஆனால் உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம அதை பண்ணிட்டோம். நம்ம பண்ணினனால அவங்க சஃபர் ஆகிட்டாங்க. ஸோ இதை நம்மளால் மாற்றவே முடியாது இல்லைங்களா? இது நடக்கிறதுக்கு நம்ம மூலியமாக ஒரு கருவியாக நம்மளை வந்து கடவுள் யூஸ் பண்ணியிருக்கிற ஒழிய நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் ஒரு கருவியாக அதுக்கு மாறியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கழுகு போய் அந்த குருவியை அந்த இடத்துல வைக்கலைன்னா வேறு யாராவது கொண்டு போய் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த குருவிக்கு அந்த இடத்துல தான் சாவு அப்படின்றது ஏற்கனவே டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். எப்படினாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அது வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நிகழ்காலத்தில் தொலைச்சிட வேண்டாம். நடந்ததை பற்றியும் யோசிக்க வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு சில நேரம் சில கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். ஐயோ, நம்ம அவங்களுக்கு அப்படி பண்ணிட்டோமே, நம்மளால தான் இப்படி ஆகிடுச்சோ, நம்ம அவங்களுக்கு வந்து இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா அவங்களோட லைஃப் வந்து இப்படி ஆயிருக்காது, நம்ம இதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆகிட்டோமே நம்ம நிறைய டைமில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். அது கரெக்டு தான், அது நியாயம்தான், அது உண்மை தான் கூட. பட் சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். இது நம்ம மூலியமாக நடக்கலை அப்படின்னா வேறொருத்தவங்க மூலியமாக நடந்திருக்கும். எப்படினாலும் நடக்க வேண்டியதை யாராலும் எப்பயுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த உண்மைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைஃப்பை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உட்காந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் எது நடந்தாலும் ஒரு அக்செப்டன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்குங்க. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே?